பெருந்தோட்ட தொழிலாளர்களது நாளாந்த வேதனத்தை 1000 ரூபாவாக அதிகரிப்பதற்கு முதலாளிமார் சம்மேளனத்துக்கு அரசாங்கம் 2 வார காலக்கெடு விதித்துள்ளது. தொழில்துறை அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் எமது செய்தி சபைக்கு இதனை தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களது நாளாந்து அடிப்படை வேதனத்தை 1000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை 2015ஆம் ஆண்டிலிருந்து முன்வைக்கப்பட்டு வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக பல்வேறு உறுதிமொழிகள் வழங்கப்பட்டு வந்துள்ள போதிலும் இதுவரையில் சாத்தியப்பட்டிருக்கவில்லை. அத்துடன் தொழிற்சங்கங்களுக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் இடையில் இடம்பெற்ற இது தொடர்பான பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்துள்ளது. இறுதியாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுது பெருந்தோட்ட நிறுவனங்களால் முன்வைக்கப்பட்ட பொறிமுறையின்படி அடிப்படை வேதனமான 700 ரூபாவை அதிகரிக்காமல் வினைத்திறன் மற்றும் உற்பத்தி கொடுப்பனர்களை அதிகரித்து அத்தோடு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கட்டாய கொடுப்பனவான ஊழியர் சேமலாம நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆகியவற்றையும் சேர்த்து 1025 ரூபாவை வழங்க நிறுவனங்கள் முன்வந்தன. அத்துடன் குறித்த பொறிமுறையின் அடிப்படையில் 3 தினங்களுக்கும் வினைத்திறன் அடிப்படையிலான கொடுப்பனவு 3 தினங்களுக்குமாக கலப்பு முறைமை ஒன்றையும் பின்பற்றுவதற்கான யோசனையை பெருந்தோட்ட நிறுவனங்கள் முன்வைத்தன. எனினும் இதனை தொழிற்சங்கங்கள் ஏற்க மறுத்தன. இந்த நிலையில் நேற்று 25ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் பொழுது தொழில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவினால் முன்வைக்கப்பட்ட யோசனையின்படி வேதன நிர்ணய சபையினூடாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் நாளாந்த வேதனத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் நாளை தினம் வேதன நிர்ணய சபை கூட்டப்பட உள்ளது. இதில் தொழில் அமைச்சரினால் நியமிக்கப்படுகின்ற 3 பிரதிநிதிகளும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் சார்பாக தலா 7 பிரதிநிதிகளும் உள்ளடங்கியுள்ளனர். நாளை தினம் வேதன நிர்ணய சபை கூட்டப்பட்டு 14 நாட்களுக்கு பின்னர் தற்பொழுது தீர்மானிக்கப்பட்டுள்ள கொடுப்பனவின் அளவினை இறுதி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த 2 வார காலப்பகுதிக்குள் கூட்டு ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த பிரச்சினையை தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பினை பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு வழங்குவதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். அவ்வாறு பெருந்தோட்ட நிறுவனங்களும் தொழிற்சங்கங்களும் இந்த விடயத்தில் இணக்கப்பாட்டுக்கு வராத பட்சத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களது நாளாந்த அடிப்படை வேதனமாக 860 ரூபாவும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக 140 ரூபாவும் வழங்கி 1000 ரூபாய் என்கின்ற நாளாந்த வேதன அதிகரிப்பை வழங்குவதற்கு வேதன நிர்ணய சபை நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அதிகரிக்கப்படுகின்ற தொகைக்கு தோட்ட நிறுவனங்கள் ஊழியர் சேமலாம நிதி மற்றும் நம்பிக்கை நிதி ஆகியவற்றையும் வழங்க வேண்டும். இதேவேளை கூட்டு ஒப்பந்தம் ஒரு அடிமை சாசனம் என்று சிலர் கூறுகின்ற நிலையில் அதிலிருந்து வெளியேறினால் உண்மையான அடிமை சாசனம் இது என்பது தெரிய வரும் என்று ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சரவை மேற்கொண்டுள்ள தீர்மானம் குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட வேளையில் அவர் இதனை குறிப்பிட்டார். 1000 ரூபாய் சம்பளம் சம்பந்தமா அமைச்சரவை ஒரு தீர்மானம் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. அதாவது சம்பள நிர்ணய சபைக்கு இதை முடிவு எடுக்கிறது. அப்படி இருக்கும்போது சம்பள நிர்ணய சபை வந்து ஒரு முழுமையான ஒரு அரசாங்க இயந்திரம். இப்பதான் ஒரு முடிவு வந்திருக்கு. இந்த சம்பள நிர்ணய சபையை கூட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அறிவிப்பாங்க. சொன்னா உங்கள்கிட்ட சொல்றேன். கட்ட கூட்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய சொல்லி இருக்காங்க. கூட்டு ஒப்பந்தம் அப்படி ரத்து செய்தால் தோட்ட தொழிலாளிகளோட பிரச்சனையை வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஏன்னா தொழிற்சங்கங்கள் இருக்காங்க, சில அரசியல்வாதிகளும் இருக்காங்க. அரசியல் லாபத்துக்காண்டி இந்த நடு ரோட்ல இறங்கி கூட்டப்பந்தத்திலிருந்து வெளியே வரணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த கூட்டப்பந்தத்துல என்னென்ன விஷயம் இருக்குன்னு அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. கூட்டப்பந்தம் வந்து ஒரு அடிமை சாசனம் தானே சொல்றாங்க. வெளியே வந்தா தெரியும் உண்மையான அடிமை சாசனம் எது. மக்கள் இதை புரிஞ்சுக்க வேண்டிய நேரமும் வந்திருக்கு. இப்ப இருக்க தலைமுறைக்கு கூட்டப்பந்தம்னா என்னன்னு தெரியாது. நான் திருப்பி சொல்லியிருக்கேன், மினிட் புக்ல கூட்டப்பந்தம்னா என்னன்னு போட்டிருக்கோம். அது இல்லாம தாய் பத்திரமும் எங்கள்கிட்ட தான் இருக்கு. தாராளமா வந்து கேட்டா நாங்க தருவோம். அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு முடிவு பண்ணிட்டு கூட்டப்பந்தம் ரத்து செய்வாங்க. இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வானது இனிவரும் காலப்பகுதியிலும் அரசாங்கத்தின் தலையீட்டுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள உயர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அறிவித்துள்ளார். அவரது அறிவிப்பின் பிரகாரம் அடிப்படை நாள் சம்பளமாக 860 ரூபாவும் இதர கொடுப்பனவாக 140 ரூபாவும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் அடிப்படை நாள் சம்பளமாக 1000 ரூபாய் வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும். வாழ்க்கை சூட்டனுக்கு அமைய அவர்களுக்கான வேதனம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். இனிவரும் காலப்பகுதியிலும் தொழிலாளர்களுக்கு வேதன உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சில வெளிநாடுகளில் முன்னதாக அடையாளம் காணப்பட்ட அதிக வீரியம் கொண்ட திரிப்படைந்த புதிய கொரோனா வைரஸ் இலங்கையிலும் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் களங்கள் உயிரியல் நிர்வாக இயக்குனர் வைத்தியர் சந்திம ஜீவந்திர இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். கடந்த 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் புதிய வகை வைரஸ் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பிரித்தானிய
எஸ்டோனியா, டென்மார்க், ஐஸ்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி முதலான நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. உடனடியாக பரவக்கூடிய தன்மை இந்த வைரஸிற்கு உள்ளது. இதே நேரம் மொனக்ளோன் லென்டிபொடி என்பதில் இந்த வைரஸை அடையாளம் காண முடியாத நிலையும் இருக்கக்கூடும். வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவரின் மாதிரியில் இருந்துதான் இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு சுகாதார அமைச்சுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய அவசியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். எனவே இது தொடர்பில் அதிக அச்சம் கொள்ள தேவையில்லை. தடுப்பூசியால் உருவாகும் எதிர்ப்புடலை இந்த வைரஸ் மீறி செயற்படாது என வைத்தியர் சமிந்த ஜீவந்திர தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 51,000 கடந்துள்ளது. இன்றைய தினம் 709 பேர் COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்ததாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் இதுவரையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 51,046 அதிகரித்துள்ளது. இதேவேளை இன்றைய தினம் இதுவரையான காலப்பகுதியில் 369 பேருக்கு COVID-19 தொற்றுறுதியாகியுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதன்படி நாட்டில் COVID-19 தொற்றுறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 59,536 அதிகரித்துள்ளது. எதிர்வரும் விடுமுறை தினங்களில் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை ஆகிய மேல் மாகாணத்தின் மாவட்டங்களிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்வோருக்கு கட்டாய கொரோனா தொற்று சோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. காவல்துறை ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன் இதனை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மேல் மாகாணத்திலிருந்து வெளியிருந்தவர்களுக்கு 11 இடங்களில் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை மேற்கொள்ளப்பட்டதை போன்று இந்த முறை எந்த வாகனத்தில் பயணிப்போராக இருந்தாலும் அனைவருக்கும் கொரோனா தொற்று சோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார். மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்குமாறு அறிவுறுத்துவது இலங்கையின் இறையாண்மையை அச்சுறுத்துவதற்காகவோ கேலிக்கு உள்ளாக்குவதற்காகவோ அமையாது என்று அமெரிக்காவின் இலங்கைக்கான தூதுவர் அலைனா பி டெப்லிட்ஸ் தெரிவித்துள்ளார். காணொலி ஊடாக ஊடகவியலாளர்களை சந்தித்து கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறியுள்ளார். அதே நேரம் இலங்கை அரசாங்கத்தினால் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மனித உரிமைகள் பற்றிய குழுவினை வரவேற்கின்ற போதும் அந்த நாட்டு குழு வெளிப்படையானதாகவும் நேர்மையானதாகவும் செயற்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களில் அமெரிக்கா தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் பேரவையின் உறுப்புரிமையில் இருந்து அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தினால் வெளியேற்றப்பட்ட நிலையில் மீண்டும் அதில் இணையுமா இல்லையா என்பது குறித்து இப்போதைக்கு கூற முடியாது. எனினும் ஏனைய நாடுகளுடன் இணைந்து இலங்கையில் நிலையான அமைதியை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை அமெரிக்கா தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்த ரஞ்சன் ராமநாயக்க பல்லன் சேன இளம் குற்றவாளிகள் சீர்திருத்த மையத்திலிருந்து அங்கனு கொலபெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக பல்லன் சேன இளம் குற்றவாளிகள் சீர்திருத்த மையத்துக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது அவர் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்துள்ள நிலையில் அவர் அங்கனு கொலபெலச சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.